டுடே வீடியோல பேங்க் நிஃப்டி அனலிஸ் தான் பார்க்க போறோம். வெனஸ்டே அன்னைக்கு லைவ்ல ஒரு 2 ட்ரேட் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து இதுல பை ஆப்ஷன் எடுத்திருப்போம். பை ஆப்ஷன்ல 43,000 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா இதோட டார்கெட் ரொம்பவே ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனோடனே செல் சைடு ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. வெனஸ்டே நம்ம பண்ண ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். அகைன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் சேம் இதே லெவல் கிட்ட வர டைம்ல நேத்து நம்ம பண்ண மாதிரியே கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பை பண்ணி வச்சிருந்தேன். நம்ம பை பண்ணிருக்க ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா 43,100 கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ட்ரி வந்து எடுத்திருப்பேன். இந்த ட்ரேட்ல நான் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே இந்த ட்ரேடோட என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாக்குறப்ப 300 ருபீஸ் தான் இருந்திருக்கும். நேத்து வந்து 1000 இருந்திருக்கும். ஒரு 700 சம்திங் லாஸ் பண்ணியிருப்போம். லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் 300 தான் இருந்து. எப்பயுமே வேலைக்கிழமை வீக்லி எண்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ 2.0 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்பவே ரிஸ்க் தான். ஸோ நான் வந்து ஒரு ஜஸ்ட் 300 அப்படிங்கறனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணேன். இதுவே நீங்க இந்த ஹீரோ 2.0 மட்டும் நம்பி உங்களோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இடத்துல லாஸ் பண்ணாதீங்க. வந்துச்சு அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வரும். சப்போஸ் அகேன்ஸ்டா போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் மொத்தமாவே இழக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஜஸ்ட் என்கிட்ட 300 தான் இருக்கு அப்படின்னால சரி அந்த 300 வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தது தான் இந்த ட்ரேடு. இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ லாசஸ்ல தான் இருக்கு. எப்பயுமே நம்ம அவுட் ஆஃப் மணில எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப கேண்டில் ஒரு நல்ல ஃபாஸ்டா அப் சைடு போகுது அப்படின்னா அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டில் 1ல இருந்து 10 வரைக்கும் ஃபாஸ்டா போகுது அப்படின்னா அதோட ரேட் வந்து ஒரு 10 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ் ஏறுது அப்படிங்கிறப்ப அதே 10ல இருந்து 8 இறங்குது அப்படிங்கிறப்பயே ஒரு 4 ருபீஸ் 5 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் மணில வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னதுல இந்த ட்ரேட்ல ஒரு 300 தான். எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப எனக்கு 600 வந்தது. ஓகே இந்த 300க்கு இந்த 600 ப்ராஃபிட் ஓகே அப்படின்னு 600 ருபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் ஆனேன். இந்த ஸ்ட்ரைக்ல நம்ம இன்னைக்கு என்ட்ரி எடுத்தது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸை தாண்டி எவ்வளவு தூரம் மேலே மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து 150 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எப்பயுமே ஹீரோ 2.0ல நமக்கு வந்தாலும் மழை போல வரும், போனாலும் மழை போல போகும். ஸோ அதனால ஜஸ்ட் ட்ரை தான். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும் அப்படின்ட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் தட்டேன். பட் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். என்ன பண்ணுறது, வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வந்த இன்கம்மை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த டார்கெட் கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்து நல்ல ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைச்சிருக்கு வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. பட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ரைஸுக்கு வந்து பை பண்ணியிருக்கோம், எந்த ப்ரைஸுக்கு வந்து செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் முக்கியம். நம்ம பை பண்ணி செல் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் போனாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிரெடிட் வந்து கிடைக்காது. சப்போஸ் இதை நான் ஹோல்ட் பண்ணியிருந்து செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எப்படி இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். பட் நமக்கு இவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ அதனால அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சு ஸோ அப்கமிங் டேஸில் வர என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல என்ட்ரியாக எடுத்து நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்பயுமே ஒரு சின்னதாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். அந்த ஆர்டர் அப்படிங்கிறப்ப நம்ம 3 ஆர்டர் தான். இதில் 11.10க்கு என்ட்ரி, 38.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு, நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் 16.20க்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து சேம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 300 ருபீஸ் தான் இருந்தது. அதனால இந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எண்ட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்து இருந்தது. ஸோ எதுக்காக இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. கண்டினியூவாக ஒரு பெரிய ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப சின்னதாக நமக்கு ஒரு கேப் அப் ஆகி இந்த 43,500 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேப் அப்பில் சப்போஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கான மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இயர் எண்டு வேற, இயர் எண்டு அப்படிங்கிறப்ப நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட நம்ம பை பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆன டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப எனக்கு ஜஸ்ட் 300 ருபீஸ் தான். பட் அந்த 1500 பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் நடக்குது. ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசால்ட்டாக மூவ்மெண்ட் ஆகுது. நம்ம டார்கெட்டாக எதிர்பார்க்குறது இந்த 43,500க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னாலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடில் கொடுத்துரும். ஆல் டைம் ஹை அதுக்கு மேலே போகிறதுக்கே சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரீவியஸாக வந்திருக்க அந்த ஹை. ஸோ ப்ரீவியஸாக வந்திருக்க ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 44,120 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் ஸோ 1 வீக் கான்ட்ராக்டில் தான் பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ரிட்டர்ன் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் வருதா லாஸில் வருதா அப்படின்ட்டு அதையும் நம்மளோட சேனலில் தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே அன்னைக்கு எடுத்திருப்போம். வெனஸ்டே நம்ம பண்ண லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடு ஸ்டாப் லாஸ். பட் இதில் பை சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். செல் சைடு எனக்கு சப்போஸ் அது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கனால ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு எடுத்தேன். பட் எனக்கு செல் சைடு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அதனால தான் அந்த லைவ்லேயே சொல்லியிருப்பேன். அகைன் இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டாகவும் வந்து ஸோ சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் வச்சு ஸோ நல்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் கரெக்டான என்ட்ரி எடுத்தாலுமே ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக தான் செய்யும். அதனால் நம்ம கற்றுக்கிட்ட அந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக கற்றுக்கல, அதனால தான் நமக்கு லாஸ் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது இயல்பு தான். ஸோ லாஸஸ் வந்தாலுமே அதே ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கப்ப நம்மளோட டார்கெட்டு என்ட்ரி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சில நாள் லாஸஸ் வந்தாலுமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 ட்ரேட்ஸ் லாஸ் ஆகாமே தவிர மீதி இருக்க 8 ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். எல்லா டைப் ஆஃப் ட்ரேட்ஸும் நம்ம பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்ட்ராடேயில் இப்போ பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை ட்ரெண்ட் லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து வின்னிங் ரேஷியோ அதிகமாக கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி என்ட்ரிஸ் கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. மீதி எல்லா விதமான என்ட்ரிஸும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையானது மணி தான். இதுவே நம்ம ஷேர்ஸில் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப இதில் நீங்கள் நிஃப்டியில் என்ன தான் ஒரு அப்சைட் போகும் அப்படின்னு நம்ம கணிச்சு வச்சாலுமே ப்ரீமியம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதில் டிகே ஆகும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் இதுவே நீங்கள் ஷேரில் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னா அதான் ஸ்டாப் லாஸ், டார்கெட்னா அதான் டார்கெட். ஸோ அந்த மாதிரி அதுலேயும் கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெனஸ்டே பண்ண லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா லைவ் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு ப்ராஃபிட்டே மேக் பண்ண முடியலன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம லைவ் பண்ணியிருக்கோம். லைவ் பண்ணுற டைமில் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால தான் சரி நம்ம லைவ்ல சொன்ன விஷயம்தான். ஸோ அகைன் இது மார்க்கெட் இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸாக்டாக நம்ம பாருங்கள் அதே சப்போர்ட் அதே ரிஜெக்ஷன் தான் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அதே லெவல் வரைக்கும் போயிட்டு வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஆஞ்சல் ஒன்றில் நம்ம இப்போ தான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ இதில் பேலன்ஸ் பாருங்கள், வெறும் ₹2 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் இருக்குது. கரெக்டாக அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம பை பண்ணோம்னா அந்த ப்ரைஸில் தான் பண்ண முடியும். அப்படின்னால அந்த 300 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கை பை பண்ணேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் நம்ம கடைசியாக ட்ரேட் பண்ணியிருந்தோம். ட்ரேட் பண்ணியிருக்கிறதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இன்றைக்கான ட்ரேட் பண்ண அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆட் ஆகலை. இதில் ஒரு ₹700 வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ப்ராஃபிட்டு, அதுக்கடுத்து இங்கே ஒரு 400. இது வந்து இந்த ₹4 லாஸ் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் ஆப்ஷனில் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது அப்படின்னு போட்டப்போ அது ட்ரேடாக நம்ம பார்க்குறப்ப அது ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. அந்த ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. பட் இந்த ட்ரேடில் ஒரு ட்ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ₹428 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ப்ராஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. ஸோ இப்போ கரண்ட் டைமில் என்னோட போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆப்ஷன் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ₹251 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கிறது. ஸோ ₹1000 பக்கமாக இருந்தது. ஒரு 2 ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆனோன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாகிடுச்சு. கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் நம்ம பண்ணுறப்ப இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்ஷனில் ட்ரேடே பண்ண மாட்டேன். எப்போ பண்ணாலுமே ஷேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பேன். பட் யூடியூப் லைவ் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பண்ணுறேன். இப்போ கூட நான் ஆப்ஷன் பண்ணுறது எனக்கு நல்லபடியாக போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட பழைய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸில் ட்ரேட் பண்ணுறது. ஸோ சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷேர்ஸில் ட்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தெரியும். இதில் ஒரு சில ரிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா வேலைக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் பண்ணி பல்க் அமௌண்ட் அவங்க கிட்ட இருக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 வச்சுருக்காங்கன்னா அந்த 5000 அது ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்போ நம்ம ட்ரேட் பண்ணாலுமே ஒரு கரெக்டான என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அந்த என்ட்ரிக்கு ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் போயிடுங்க. சும்மா என்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட் இருக்குது, நீங்கள் மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஆகலை, ஜஸ்ட் ஒரு என்ட்ரி வந்து பையோ செல்ல நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாது, உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இல்லாத ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்மளுக்கு ட்ரேடிங் பண்ணுறப்ப நமக்கு மணி தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் தவிர அது ஆப்ஷனில் தான் பண்ணணும், கேஷில் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதில் உங்களால் ப்ராஃபிட் வந்து ஈஸியாக மேக் பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு தேவை கலர் ஆஃப் மணி மட்டும்தான். ஸோ அதில் மார்க்கெட்டில் எந்த விதத்தில் வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், ஆப்ஷனில் பண்ணலாம்.
எதில் பண்ணாலுமே ஓவராலாக நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறோமா இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால என்னோட வீடியோ நான் அப்லோட் பண்ணுற அந்த வேகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேகமாக வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்னு. இப்போ ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வியூஸ் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போக ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.